அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அரசியல் விமர்சகர். இன்னைக்கு கேரளா, புதுச்சேரி மற்றும் அசாம் இந்த இடத்துலலாம் ஓட் போலிங் நடந்துட்டு இருக்கு. பெரிய விஷயமா காணப்படுது. எல்லா இடத்துலயுமே 65% மேல, 80% மேல. இது ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்குது. சேம் தமிழ்நாட்டிலையும் இதை நான் ரொம்ப எதிர்பார்க்கிறேன். 23ஆம் தேதி ஓட் போலிங் நடக்க போகுது. வெறும் 56, 57, 58, 60 அது மாதிரி ஓட் போலிங் பர்சன்டேஜ் இருந்த தமிழ்நாட்டில் இந்த தடவை 23ஆம் தேதி மாறுமா? பார்ப்போம். வீடியோக்குள்ள போலாம். என்ன அதே மாதிரி பண்ணி தொலைக்கணுமா? வந்து தொலை. நான் தன்னந்தனியாளு நீ நம்ம பாரு. அந்த மாஸ் காட்டினார் தெரியுங்களா விஜய் சார். மாஸ் பத்தி நம்ம பேசியே ஆகணும். அது ஒரு நாள் 2 நாள் நிறைய நாள் அதை பேசிட்டே போகலாம். நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிற காட்சி சிஜி இல்ல, 33 வருஷ உழைப்பால உருவான ஓஜியோடைய காட்சி தான் இது. இந்தப்பா இந்த சீன் இன்னைக்கு நீ பண்ண அப்படின்ட்டு இருக்கிறாங்க போல இருக்கு. 8 சீட்டு 6 சீட்டுன்னு என்ன சாவச்சு ஒரு வழி பண்றானுங்க. இதுல இவனுங்க வேற ஏறி மேல பலாருன்னு குத்துருக்காருப்பா. கோவப்படல, பொறுமையை இழந்துட்டாரு. அவரை பத்தி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சோ அதனால அடுத்த விஷயமா அவரை பத்தி போயிடுவோம். மேடையில ஸ்டாலின் சார் அவர்கள் எல்லா கேண்டிடேட்ஸையும் சொல்றாரு. கடலூரில் திமுக கூட்டணி சார்பில் நேற்று பொதுக்கூட்டம் நடந்தது. முதல்வர் ஸ்டாலின் உரையாற்றினார். ஸ்டாலின் வேட்பாளர்களை அறிமுகப்படுத்திய போது பிரேமலதா பெயரை சொன்னதும் எழுந்து நின்றார். கேப்டனோட மனைவி எந்திரிச்சு நிக்கிறாங்க. இவ்வளவு மரியாதையானவர்களா? இது ரொம்ப புதுசா இருந்தது எனக்கு. விசிக தலைவர் திருமாவளவன் பேசும்போது கடலூர் மாவட்டத்தில் போட்டியிடும் 9 தொகுதி வேட்பாளர்களை அறிமுகம் செய்து வைத்தார். அப்போது ஒவ்வொரு வேட்பாளரின் பெயரை அவர் சொன்ன போது அவர்கள் எழுந்து நின்று வணக்கம் கூறினர். அதுக்கப்புறம் நடந்த ஒரு விஷயம் இன்னும் புதுசா இருந்தது. விருத்தாசலம் தொகுதியிலே கேப்டன் அவர்களின் அரசியல் வாரிசாக களத்தில் இன்றைக்கு நம்மோடு கைகோர்த்திருக்கிற மதிப்பிற்குரிய தலைவர், ஒரு பெண் தலைவர், இன்றைக்கு மிக துணிச்சலாக இந்த அரசு தொடர வேண்டும் என்று ஊராய் சென்று பிரச்சாரம் செய்து வருகிறார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள். விருத்தாச்சலம் தொகுதி வேட்பாளரான தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா பெயரை சொன்ன போது அவர் எழுந்து நிற்காமல் அமர்ந்தபடியே இருந்தார். இந்த மனுஷனுக்கு தேவைதான். அவ்வளவு பெரிய ஆளுமை இருக்கிற விசிகா தண்ணி குடிக்கிறது. நடுரோட்டில் டிஎம்கே கொடியை தீ வைத்து எரித்த போலீஸ் தனது மகளோடு சேர்ந்து செய்த அதிர்ச்சி செயல். அவரு நிறைய இடத்துல போராட்டம் பண்ணிருக்காரு. மெரினால, அப்புறம் தலைமைச் செயலகத்து வாசல்ல முற்றுகை போராட்டம். இன்னைக்கு ஒரு சம்பவமே பண்ணிட்டாரு. திமுக கொடியை தலைமைச் செயலகம் வாசல்லே போட்டு எரிச்சிட்டாரு. இவர் ஆவடி போலீஸ் குவார்டர்ஸ்ல குடியிருக்காரு. ஓட்டேரி போலீஸ் ஸ்டேஷன்ல தான் தலைமை காவலரா வேலை செய்யறாரு. இவருடைய பொண்ணுக்கு சிறுநீரக பிரச்சனை வந்திருக்குது. அதனால